வந்து அந்த ஆன்மா வந்து அழிவு இல்ல, இந்த சரீரம் தான் அழிவுன்னு சொல்லி நம்ம ஆன்மீகத்துல சொல்லறதுனால அந்த அழிவு இல்லைனாக்கா மறுபடியும் மறுபடியும் பிறவி வேண்டான்னு கிடக்கிறதுக்கு தானே சுவாமி நம்ம இந்த ஆன்மாக்குள்ள வரோம், ஆன்மீகத்துக்கு வரோம். மறுபடியும் இப்ப வந்து மறு இடத்துல பிறப்போம்னு சொல்றீங்களே சுவாமி, அது எப்படி சுவாமிஜி? ம். இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நாம் மறுபடியும் மறுபடியும் ஏன் பிறக்கிறோம் அப்படின்றது கேள்வியா? எஸ் சுவாமி, குருஜி. ஓகே, ஓகே. இப்ப கிருஷ்ணர் உங்க முன்னாடி திடீர்னு வந்து நிக்கிறாரு. ஓகே. வந்து நின்னு, "வீரம்மாள், நீ இருந்தது போதும்மா. கிளம்பும்மா போலாம் நம்ம. நம்ம இடத்துக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம் வாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் வரேன்னு சொல்லி போயிடுவோம் சுவாமி. போயிருவீங்களா நிஜமா? சுவாமி. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ரத்த இருந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் ஓகே. உடனே கூட்டிட்டு போக தயாரா தான் இருக்காரு. ஓகே சுவாமி. நமக்கு ஆசை இல்லாதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நம்மள மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி பிறவி எடுக்க அனுப்புறார். ஏன்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். இறக்கும் தருவாயில என்ன நினைச்சிட்டு உயிரை விட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்கள என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லி சொல்றார். ஆனா, நாம் இறக்கும் தருவாயில பகவான நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பகவான் மேல பக்தி இருந்தா மட்டும்தான், பற்றுதல் இருந்தா மட்டும் தான் நினைக்க முடியும். பொதுவா மக்கள் என்ன பண்றாங்க, இறக்கும் தருவாயில அவங்களுக்கு எது மேல ஆசை இருக்கோ அதான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அதுவதான் பிறக்க வேண்டியது இருக்கு. சோ பகவானுக்கு வந்து நம்மள எப்படியாவது இந்த உலகத்துல இருந்து கொண்டு போணும் அப்படின்னு ஆசை. நமக்கு அந்த ஆசை இல்லையே. நமக்கு ஆசை இருந்தா பகவான் கூட்டிட்டு போக தயாரா இருக்காரு. சோ நாம அந்த ஆசையை வளர்த்துக்கணும். அந்த ஆசை அப்படிங்கிறது எப்படி வளரும் அப்படின்னா, பக்தர்களோட சேர 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 நம்மளுக்கு அந்த ஆசை வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த உலகம் துன்பமயமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆசை தானா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு அது புரியுது. இந்த உலகம் துன்பமயமானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா, சரி இந்த உலகம் துன்பமயாது வேற எங்கதான் போறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நமக்கு வேற ஒரு உலகம் இருக்கு. ஆன்மீக உலகம் இருக்கு. வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு. நாம அங்க போயிட்டோம் அப்படின்னா, மறுபடியும் பிறவி எடுக்க போறது கிடையாது. மறுபடியும் இந்த உலகத்துல வந்து துன்பம் அடைய வேண்டிய தேவையில்லை அப்படின்ற அந்த ஞானம் இல்லாதனால, பொதுவா மக்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்திலேயே பிறந்து, இறந்து, முதுமை நோயின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்ப அவங்களுக்கு இந்த ஒரு தகவல் தெரியுதோ, நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்குல்ல. இன்னைக்கு மோட்சம்னு ஒண்ணு இருக்கு. வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டா நம்மளுக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை நோய் கிடையாது அப்படின்ற அந்த ஓகே. ஒரு கான்செப்டே தெரியாம நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தோம்னா, முதல்ல ஓகே. அவங்களுக்கு அது மேல கொஞ்சம் ஆசை வர ஆரம்பிக்கும். ஆசை ஓகே. வந்தா மட்டும் பத்தாது. அதை ஓகே. அடைவதற்கான வழிய சொல்லிக் குடுக்கணும். அதை ஓகே. அடைவதற்கான வழி தான் இப்ப சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். பகவத்கீதையில ம். பக்தி யோகத்த பத்தி கிருஷ்ணர் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கார். ஆமா. படிப்படியா நம்ம என்ன பண்ணணும், அதுல ஆசைய வளர்த்துக்கிட்டு பகவான கண்டிப்பா அடைய முடியும். நாம் பிறப்பதற்கு நாம் தான் காரணம். நம்முடைய ஆசைகள் தான் காரணமே தவிர பகவான் கிடையாது. பகவான் என்னைக்கோ நம்மள வந்து இந்த ஓகே. உலகத்துல இருந்து கொண்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கார். நாம் ஆசைப்பட்டோம்னா, அத